பச்சை பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் வலம் வரும் பெருமாளை பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏற்றி வரவேற்று வருகின்றனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். ரஃபீக், இத்தொடர்பான முழு விவரங்கள் ரஃபீக். நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கக்கூடிய நிகழ்வான மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நாளை நடைபெற உள்ளது. இந்த வைபவத்திற்காக நேற்று அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வேடம் கொண்டு அழகர் மலையார் நேற்று மாலை இறங்கினார். வழிநெடுகிலும் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர், அதாவது அழகர் கோவிலில் இருந்து வைகை ரஃபீக், கள்ளழகர் நாளை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் சூழலில் இன்று கள்ளழகருக்கு பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களை தொடர்ந்து நீங்க பதிவு செய்யலாம் ரஃபீக். நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கக்கூடிய நிகழ்வுதான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாளை அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபோகம் நடைபெறும். இந்த வைபோகத்திற்காகத்தான் நேற்று இரவு அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வேடம் பூண்டு அழகர் தற்போது கிளம்பி மதுரை 3 மாவடிக்கு வந்துள்ளார். மதுரையின் நுழைவாயிலான இந்த 3 மாவடிகள் தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு கள்ளழகரை எதிர் சேவை கொண்டு வரவேற்பார்கள். இந்த நிகழ்வுக்கு தான் எதிர் சேவை என்று கூறப்படும். இந்த எதிர் சேவையின் போது வழிநெடுகிலும் திரளக்கூடிய மக்கள் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி கள்ளழகரை பார்த்தவுடன் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் விண்ணை பிளக்க தற்போது மதுரைக்கு வருகை தரும் கள்ளழகரை தங்கள் கதாநாயகனாகவும் தங்கள் இதய தெய்வமாகவும் பார்க்கக்கூடிய இந்த கள்ளழகரை வழிபட்டு தற்போது வரவேற்று வருகின்றனர். தற்போது மதுரை 3 மாவடியை அடுத்து புதூரை நோக்கி அழகர் தற்போது வந்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வெள்ளத்தில் தான் தற்போது அழகர் நீந்தி வந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த நிகழ்வு என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாகும். இதனை காண்பதற்காக கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மதுரை வாழ் மக்கள் அனைவரும் இந்த நிகழ்வை காண்பதற்காக இன்று வருகை தந்துள்ளனர். கிட்டத்தட்ட அழகர் கோவிலில் இருந்து வைகை ஆற்றிற்கு 15 கிலோமீட்டர் பயணம் செய்தார் கள்ளழகர். இந்த வழிநெடுகிலும் 450 மண்டக படிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டப படிகளுக்கும் சென்று கள்ளழகர் நேரடியாக பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். வழிநெடுகிலும் கள்ளழகரை வரவேற்பதற்காக கள்ளழகரினுடைய பக்தர்கள் வழிநெடுகிலும் சர்க்கரை தீபம் ஏந்தி அவரை வரவேற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதே போல் அழகர் கோவில் 3 மாவடி, புதூர், தல்லாகுளம், ரிசர்வ் லைன், டிஆர்ஓ காலனி போன்ற பகுதிகள் எல்லாம் கடந்து இன்று இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவில் தங்குவார். இதனைத் தொடர்ந்து நாளை பச்சை பட்டுடுத்தி தங்க பல்லாக்கில் அழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபோகம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுகளில் முழு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர், போக்குவரத்துகளை சீர் செய்தும் காவல்துறையினர் சட்ட ஒழுங்குகளை பாதுகாத்தும் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். மேலும் இது மட்டுமல்லாமல் மதுரை மாநகருக்குள் வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நாளை அதிகாலை இறங்கக்கூடிய வைபோகத்திற்காக அழகரை தற்போது வழிநெடுகிலும் சர்க்கரை தீபம் ஏந்தி பக்த கோடி மக்கள் தற்போது வரவேற்றுக் கொண்டுள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரஃபீக்.
ஃபேமிலியோட பாரு கண்ணா செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா